அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளை வீட்லயும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல நாளை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்ல வேண்டியதானே. இந்த தடவை எந்த தப்பும் இல்லாம நல்லபடியா நடத்திடணும். நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா. இத்தனை நாள் பட்ட அவமானத்தெல்லாம் சரி கட்டுற மாதிரி இந்த ஊரே அதிர்ற லெவலுக்கு பண்ணிடலாம். ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு எடுத்து சிறப்பா செஞ்சிடணும். அப்படின்னா மளிகை சாமானுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் வாங்கிடுறேன். கமிஷன் அடிக்கிறதுக்கா? அப்படி இல்லனா நகை வாங்குற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டுமா? மொத்தமா சுருட்டிட்டு ஊரை விட்டு ஓட போறேன். கதிரு, அப்படி இல்லடா, இந்த புது துணி வாங்குற பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிட்டுமா? அது எப்படி காசு ஆட்டையை போடுற வேலையா பாத்து கேக்குற? பின்ன காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? நீ இலை போடு, அதுக்கு காசு வேணால? கையில அடிபட்டு இருக்குதுல்ல. போட்டமா அவனை விடுமா. கல்யாண வேலையை ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டு எல்லாரும் அமக்களமா சிறப்பா நடத்துவோமா. ஆமாப்பா, அந்த கலிவரத மூஞ்சில கரிய பூசின மாதிரியும் இருக்கணும். இந்த கல்யாணத்தை நல்ல திருவிழா மாதிரியும் நடத்தணும். கதிரு, இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. சுத்துப்பட்டி கிராமமே சிதம்பரம் வீட்டு கல்யாணம் மாதிரி எந்த கல்யாணமும் நடக்கலன்னு சொல்ற அளவுக்கு நாம சிறப்பா நடத்தணும்பா. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாமா, ஒன்னு பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தி பேசுறதுக்கு அப்படி என்ன நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறதே ஒரு சாதனை தான். அதான் நடக்க போகுது இல்ல? யார் சொன்னா? நாங்க தான் உன் கல்யாணத்தை எப்படி திருவிழா மாதிரி நடத்தலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் தான் இந்த ஜென்மத்துல அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நாங்க என்ன உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம் நினைச்சியா? கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நீட்டணும், அவ்வளவுதான் உன் வேலை. மா, நீங்க எல்லாம் என்ன உலகத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு, தெரியுமா? இதென்ன நீ வேலை பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சிட்டு இருக்கியா? சட்டம் அது இதுன்னு பேசுறதுக்கு சட்டம் ஆமே சட்டம். ஏதாவது தூக்கி அடிச்சுனா மண்டை விங்கிடும். நாங்க 3 பேரும் ஒன்னா இருப்போம், ஒன்னா டிசிஷன் எடுப்போம், ஒன்னா போராடுவோம். அப்ப 3 பேரும் ஒன்னா தாண்டி அடி வாங்க போறீங்க. வயசு பிள்ளைகிட்ட இப்படியா நடந்துக்கிறது? பா, இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தா பாத்தீங்களா? அதான் நான் பண்ண சரி, தப்பு. கொஞ்சம் அமைதியா இரு. அன்னைக்கே இவங்களெல்லாம் வெளுத்திருந்தனா சரியா வந்திருக்கும். கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றேன்ல. தாத்தா, தேவையில்லாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும்.